அம்மா சொல்றதும் கரெக்ட் தான்டா. அவங்களே கையெழுத்து போட்டுமே, அதனால நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம். அதுவும் கரெக்ட் தான்டா. சரிம்மா, அப்ப என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு ஆடிட்டர் கிட்ட கேட்டு வந்துடுறேன். சரிப்பா, காப்பி போட்டு தரட்டுமா? இல்லம்மா பரவாயில்லம்மா, இப்பதான் வெளியே சாப்பிட்டு வரேன். போலாமாடா? கிளம்பலாம். வரமா, போயிட்டு வந்துடுமா? வரேன் திவ்யா. என்னம்மா இது? சின்ன பசங்க தானே, சரியாயிடும். அனைவருக்கும் வணக்கம். என் மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறுபவர்கள் வேண்டுமென்றே பழி போடுகிறார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சங்கத்தை மிகவும் நேர்மையான முறையில் நடத்தி வருகிறேன். உங்க தேர்தல் பிரச்சாரத்தை கேட்க இங்க நாங்க வரல. கணக்கு காமிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது எங்க? என்ன கணக்கு? அதை சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கணக்கை மட்டும் சொல்லு, வேற எதுவும் பேசாத. யோ, அந்த பேலன்ஸ் ஷீட் எடுத்து எல்லாரும் குடியா. அங்க இருக்கு பாரு. ஆளுங்கெல்லாம் கொதிச்சு போயிருக்கானுங்க. உங்க மேல எல்லாருக்கும் மரியாதை இருக்கு. அதை வச்சுதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கானுங்க. நீங்க நிக்க வச்ச ஆள் சரியில்லை, அது ஏன்னு உங்களையே கேள்வி கேட்போன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில பேசிக்கிட்டு இருந்தானுங்க. சரி சரி, நீ பேசாம நான் பாத்துக்கிறேன். நீ உட்கார். சரி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சங்கம் என் அப்பா காலத்துல இருந்து இருக்கு. கிட்டத்தட்ட 17 வருஷம் நானே தலைவரா இருந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு புது விஷயம் இப்ப நடந்திருக்கு. என்னங்க இது கணக்கு? இந்த பேலன்ஸ் ஷீட்ல ஆடிட்டரோட கையெழுத்தே இல்ல. இது எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். இப்ப இருக்கிற தலைவரை துரை தானே சப்போர்ட் பண்ணி நிக்க வச்சான். இப்ப வந்து இவனே இப்படி சொல்றானே நினைக்கலாம். தலைவர் பதவிங்கிறது ஒன்னும் பரம்பரை சொத்து இல்ல. அதனால எல்லாரும் இந்த பதவிக்கு வரட்டும்னு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி நிக்க வச்ச. அதுக்காக இப்படி அங்க பண்றது? என்ன பொறுத்த வரைக்கும் ஊழல் நடந்திருக்குங்கிறது உண்மை. அது நிச்சயமா தட்டி கேட்கணும். இந்த சங்கமே நான் வளர்த்த சங்கம். அதுல தப்பு நடக்க நான் விட மாட்டேன். எதுக்கு நீங்க இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்ன பண்ணி நடந்த தப்ப கேட்க கூடாதுங்கறியா? என்ன தப்பு நடந்திருக்கு? இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் இதுல எல்லாம் கரெக்டா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓ, இத பார்த்த உடனே தான் தப்புங்கறத நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அதான் படிச்சிட்டு தெரியுது. அப்படின்னா நீங்க 2 நாளைக்கு முன்னாடி இதை என்கிட்ட சொல்லிருக்கணுங்க. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப திடீர்னு சீன் போடுறீங்க. என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னப்பா பேசுற? அப்பா நான் உங்க கூட சேர்ந்து கொள்ள அடிச்சேன்னு சொல்றியா? ஆமா. நான் தப்பு பண்ணிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு தெரியாம ஒரு சின்ன விஷயத்தை கூட நான் செஞ்சது இல்ல. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சங்கத்துக்காக லட்ச லட்சமா வாரி இறைச்சவன்னா
என் மேலே குற்றம் சொன்னா நான் இங்க இல்ல. உன்ன மாதிரி ஆள்ல இங்க இல்லாம இருக்கிறதா நல்லது. யோ என்ன மரியாதை இல்லாம பேசுற? யோ உனக்குலாம் என்ன என் மரியாதை? சந்தர்ப்பவாதி. இங்க பாருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. தப்பு நடந்தா அதை பார்த்துட்டு இருக்க நான் ஒன்னும் புத்தி இல்லாதவன் இல்ல. நான் பாத்துக்கிறேன். நீயே தப்புதா? நீ என்ன தப்ப பாத்துக்கிறது? யோ தபார் ஓவரா பேசாத. என்ன பத்தி தெரியாது உனக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் வாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு என்ன இருக்க? தெரியாது? எல்லாம் தெரியும். யோ, இந்த ஊழலுக்கு காரணமே நீதானயா? கையெழுத்து இருக்கா? உனக்கு தெரியாம இந்த ஆடிட்டர் கையெழுத்து செஞ்சது இல்லையா? அத முதல்ல நீ சொல்லு. எல்லா ஊழலுக்கு நீதான் நீ பொறுப்பு. ஊழல் பண்ணிருக்க. இவ்வளவு பேருக்கு யாரையா பதில் சொல்றது? வாயா சத்தியம் பண்ணியா? அங்க இருக்க எல்லாரும் கூட சத்தியம் பண்ணியா? பண்றதெல்லாம் தப்பு. இங்க பாருங்க இவ்வளவு பேருக்கு யார் பதில் சொல்றது? சொல்லு. நீ சொல்லுவியா? ஊழலுக்கு போய் பேசுற? ஓட. என்ன பேசுறான் பாரு. யார்கிட்ட பேசுற? சும்மா விட்டா பேசிட்டே இரு. என்னப்பா? என்னப்பா நீ அவங்கள வளர்த்து விட்டதே நீ தானப்பா? அதுக்காக சங்கத்துல கொள்ளடிக்க சொன்னா அட விடு துரை. நான் சும்மா விட மாட்டேன். அதுக்குதான்பா சங்கத்துக்கு நீயே தலைவரா இருந்திருக்கணும். அதான் இந்த எலெக்ஷன்ல நானே நிக்கிறேன். இவனுக்கெல்லாம் ஒரு ஓட்டு கூட கிடைக்க விடக்கூடாது. உன்னை தாண்டி நம்ம சங்கத்துல எவனால நிக்க முடியும்? நீ அமைதியா வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். போ துரை, போ நீ. என்ன இவன் எப்படி இருக்கான்? முட்டா பேலா இருப்பான் போல் இருக்க. என்னங்க நீங்க எதுக்கு அவ்வளவு அவசரமா அவனுக்கு போன் போட்டீங்க? பாருங்க அடுத்த ஃளைட்ட பிடிச்சு உடனே இங்க வந்து நிக்கிறான். என்ன பருவதம் புரியாம பேசிட்டு இருக்க? இதெல்லாம் மறைச்சு வைக்கிற விஷயமா? என்னைக்கா இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். நாளைக்கு அதுவே ஒரு சொல் கூட நான் வந்து நிக்க கூடாது பாரு. பக்குவமா பதமா எடுத்து சொல்லிருக்கணும். இப்ப பாருங்க குளிச்சிட்டு வந்த உடனே நேரா அவ வீட்டுக்கு போய் சண்டைக்கு நிக்க போறான். அது இன்னும் பிரச்சனையை பெருசாக்கி தானே விட்டுடும். உனக்கு புரியல பருவதம். இது கிடந்த குச்சி எடுத்து நடக்கிற மாட்டை ஓட்டுற சமாச்சாரம் இல்லை. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. இவன் போய் கேட்கட்டும், சண்டை போடட்டும். அப்பதான் நியாயம் பிறக்கும். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையேங்க. என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவன் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. அவன்கிட்ட நாம ஒன்றும் எதையும் மறைக்கவும் முடியாது. அவன் முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்துட்டான். இனிமே அவன் சொல்றதைத்தான் நாம கேட்கணும். இது அவன் வாழ்க்கை. அவன் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாம கட்டுப்படணும். என்னம்மா காலையில காஃபி கொடுக்கலாம்? அக்கா நீ ஒரு வெங்காய சட்னி செய்வியே, அதை பண்ணிட்டு ஆவி பறக்க இட்லி ஊத்தி கொடு. நான் ஆஃபீஸ்க்கு போறோம், டைம் ஆயிடுச்சு. என்னக்கா என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? தம்பி, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான்.
அதுக்காக அவங்க வீட்டில் போய் நின்று சண்டை பொம்பனும் அசிங்கம் பண்ண வேண்டாம். நடந்து முடிஞ்சதையெல்லாம் நம்ம மாற்ற முடியுமா என்ன? ஆனா நடக்க போறதை மாத்தலாம் இல்லையாப்பா? கவலைப்படாதீங்க, எந்த காலத்திலயும் அவளை தேடி அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். அப்பாடா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் பாபு. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நேற்று ராத்திரியே போயிட்டு வந்துட்டேன். இனிமே அவன் நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி சொல்லிட்டே வந்துட்டான். ஏன் எல்லாரும் பேய் அடைஞ்ச மாதிரி இருக்கீங்க? நல்லது தானே பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு நடந்த கல்யாணம், பொறுக்க இருந்த குழந்தை எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துடுங்க. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச மகன் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தது சந்தோஷம் நினைச்சோம். இப்போ அவளை கை கழுவிட்டு வந்து நிக்கிறானே, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு திக்குன்னு இருக்கா? நமக்குன்னு ஒரு பொண்ணு, நமக்குன்னு ஒரு மண்டபம் கிடைக்காம போயிடும். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், குழந்தை பத்துக்கிறேன். அதனால அதை நினைச்சிட்டு நீங்க கவலைப்பட்டு இருக்க வேண்டாம்ப்பா. என்ன உடனே அடுத்த முகூர்த்தம் இல்லாம கொஞ்சம்னா கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, அது போதும். என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து சுத்தம் பண்ணணும்ல. என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு சொல்லி விரக்தி ஆயிட்டானோ அப்படி இப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையாவே மனசுல ஒண்ணுமே இல்ல, நித்யாவும் இல்ல. ஃப்ளைட்ல வரப்போ கூட பயங்கரமா கோவம் வந்துச்சு. இவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு ஒரே எரிச்சலா வந்துச்சு. கண்ண மூடி அமைதியா யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் நிறைய புரிஞ்சுது. வாழ்க்கைங்கிறது கொஞ்ச நாள் தான். இதுல அவ ஒருத்திக்காக உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணுமான்னு தோணுச்சு. வேண்டான்னு முடிவெடுத்தப்போ ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அவ எப்பவும் திறந்த மாட்டான்றப்போ அவளுக்காக போராடுறதுல என்ன யூஸ்? டைவர்ஸ் வேணும்னு கேட்டா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனிமே அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை பத்தின பேச்சை யாரும் எடுக்க வேண்டாம். அப்படி இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் நினைக்கிறேன்ப்பா. டிஃபன் ரெடி பண்ணுங்க, நான் ஆஃபீஸ்க்கு போகணும். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறான்? நீ பாரு, அவன் என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தில் தானே நாமளும் இருக்கோம். அப்புறம் என்ன, சரி தப்பெல்லாம் நாம அவனுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் என்ன செஞ்சாலும் அதுக்கு நாம எல்லாரும் தலையாட்டிக்கிட்டு போவோம். அது ஒன்று தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. போய் டிஃபனை ரெடி பண்ண போ. வசந்தா, வசந்தா, இங்க வா. என்னங்க, என்னாச்சு? நித்யாவும் சஞ்சயும் கூப்பிடு. என்னங்க திடீர்னு? கூப்பிடுன்னு சொல்றல. சரி. நித்யா, சஞ்சய் எங்க? மேலதான் இருக்கான், கூப்பிடுறேன்.
இதோ வந்துட்டோம். எல்லா அப்பனுங்கள மாதிரி தான் நானும் நீங்க பிறந்த உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா மத்த அப்பனுங்க மாதிரி இல்லாம உங்களை வசதியாவும் செல்லமாவும் வளர்த்தேன். சின்னதா ஒரு குறை வச்சிருப்பேனா சொல்லுங்க? இத்தனை வருஷமா எவன் முன்னாடி நான் தலை குனிஞ்சதில்லை. நான் ஒரு ராஜாங்கிற ஒரு திமிர்ல தான் நான் போவேன். ஆனா இப்ப என்னால அப்படி போக முடியல. உள்ளுக்குள்ள ஒரு குத்த உணர்ச்சி வந்து என்ன குத்துது. சங்கங்கிறது எங்க அப்பா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்ப சொத்து மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னையே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு ஆட்கள் அங்க வளர்ந்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நான் பெத்த பிள்ளைங்க சரியில்லை. சத்தியமா சொல்றேன். உங்களாலதான் நான் இன்னைக்கு இந்த கேவலமான நிலைமையில இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்பால எவ மூஞ்சிய பார்த்தும் என்னால பேச முடியல. உன் வீட்டை யோகியமா வச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டானா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுல. இதுக்கு பயந்துகிட்டே நான் யாருக்கிட்டயுமே எதுவுமே பேசுறது இல்ல. அதுக்காக நடந்த தப்புக்கு பிள்ளைங்களை மட்டுமே குறை சொல்லி தப்பிக்கிற கேவலமான அப்ப நான் இல்ல. நடந்ததை மொத்தமா மறந்துடுவோம். இதுக்கு மேல இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கெஞ்சி கேட்கிறேன். நான் தொலைச்ச மரியாதைய மீட்டு தர்றதுக்கு உங்க ரெண்டு பேரால மட்டும்தான் முடியும். மீட்டு தருவீங்களா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நாங்க பண்ண தப்ப நாங்களே சரி பண்ணி தரோம். துக்குடா பசங்க கிட்ட எல்லாம் நான் தோத்து போயிடக்கூடாதுமா. இதுக்கு மேலேயாவது உங்க அப்பன் ஜெயிக்கிற ஆளா இருந்து செத்து போயிட்டோம். ஏன்பா இப்படி பேசுறீங்க? நாங்க என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்க. பழசு எல்லாத்தையும் சரி பண்ணி மீட்டெடுக்கிற மாதிரி நான் சில யோசனைகளை வச்சிருக்கேன். அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அத தைரியமா சொல்லுங்கப்பா. நீங்க சொல்ற வார்த்தையில இருந்து நாங்க மாற மாட்டோம். எனக்கு உங்க பேச்சுல நம்பிக்கை இருக்குமா? இருந்தாலும் என் மன நிம்மதிக்கு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு எந்த தயக்கமும் இல்லப்பா. நான் சத்தியம் பண்றேன். நான் பண்ண தப்புக்கு இது ஒண்ணுதான் பரிகாரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. நீ என்னப்பா சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன்ப்பா. இது சத்தியம். நானும் நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன்ப்பா. இது போதும்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போதும். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க.
பயந்த அளவுக்கு இல்லை. நம்ம பொண்ணு ரொம்ப சீக்கிரமே நம்ம வழிக்கு வந்துட்டா. ஆமாங்க, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த சூட்டோடய அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை முடிக்கணும். ஆமாங்க. உனக்கும் தப்பா சஞ்சய், இதுல எந்த மாற்றமும் வந்துடாதே. அப்பா, அதான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொல்லிட்டேனே. எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்துருச்சு. இந்த எலெக்ஷன்லயும் ஜெயிச்சு தலைவராயிட்டா பழைய துறை தான்.